அப்போ பைலட் எரரா இல்லை ஹியூமன் எரரா இல்லை டெலிபரேட் அட்டம்ப்டா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இந்த ஒரு டவுட்டும் இப்போ கிளப்புறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு அது உண்மைன்றதை நம்ம பார்த்தா தான் தெரிய வரும். அப்போ அல்டிமேட்டாக வந்து த்ரஸ்ட் கிடைக்கல. த்ரஸ்ட் ஏன் கிடைக்கல? ஃப்ளாப் செட்டிங் கரெக்டாக இல்லை. நம்ம ரஹமத் அண்ட் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்ருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். உங்கள் வீட்டுக்கு ரொம்ப கம்மியான விலையில் இன்வெர்ட்டரும் இன்வெர்ட்டர் பேட்டரியும் வாங்குறதுக்கு இப்போவே ஆலிவ் பவர் இன்வெர்ட்டருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். கலாம் சார் நானும் சியாட்டில் போனோம். சியாட்டிலில் போய் போயிங் ஏர்க்ராஃப்ட் வந்து கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் லைனு அப்போ எப்படி அவங்க மேனுஃபேக்சர் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஒரு ஏர்க்ராஃப்டை வடிவமைக்கிறாங்க, எப்படி ஏர்க்ராஃப்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபுல்லாக நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்துல் கலாம் சாரோட போய் சியாட்டிலில் போய் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். இது வெரி ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். உள்ளே எப்படி நடக்குது நம்ம 241 பேர் இறந்து நான் கூட அந்த ஒருத்தர் தப்பிச்சார். அவர் தான் எமர்ஜென்சி டோரை ஓப்பன் பண்ணி விழுந்துட்டார் நினச்சேன். ஆனால் அவர் சொல்லியிருக்காரு அதை தானாக தூக்கி எறிஞ்சு உடையும் போதும் தானாக அவர் வெளியே வந்து விழுந்திருக்காரு. கமர்ஷியல் போட்டியில் போகிறதுக்கு குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி விசில் ப்ளோயர் அவர் வந்து இதை வந்து ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் இன்றைக்கி உயிரோடு இல்லை, தானே சுட்டுக்கு செத்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அது எதனால் நடக்கும்? வணக்கம் சார். வணக்கம். ஏர் இந்தியா பிளேன் கிராஷ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா பலியாக இருக்குது. இந்த விபத்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா கண்டறிய நம்மளுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, பிளாக் பாக்ஸ். அதை வந்து கைப்பற்றியிருக்காங்க. அது இன்னும் 12 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த விபத்துக்கு மூல காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் என்ன சார் கருதுறீங்க? நம்ம வந்து பாசிபிள் ரீசன்ஸ் வந்து இந்த விபத்துக்கான காரணங்கள் என்னென்னு நம்ம வந்து இதனால் இது ஏற்பட்டிருக்கலான்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாமே தவிர உண்மையான காரணம் அந்த ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டரும் சிவிஆர் வந்தால் தான் தெரியும். அது வந்து 15 நாள் ஆகுமோ, ஒரு மாதம் ஆகுமோ, இல்லை உடனே பண்ண போகிறாங்களா என்னன்றது பொறுத்து தான் நம்மளுக்கு அதனுடைய அவுட்புட் என்னன்னு தெரியும். ஆனால் அந்த அவுட்புட் அந்த டேட்டாவை கரெக்டாக அதில் என்ன இருக்கோ அந்த டேட்டா அப்படியே வெளிப்பட்டால் தான் அது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன நடந்தது என்பது வெளி உலகத்துக்கு தெரிய வரும். எனவே அது வெளிப்படும் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக அதன் மூலமாக நடந்த உண்மைகள் வெளியே வரும். அது எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது என்பதை பற்றி தெரிஞ்சால் தான் இனிமேல் ஒரு விபத்து, இப்படிப்பட்ட விபத்து நிகழாமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். எனவே அது வரும் என்று நம்புவோம். கண்டிப்பாக அது வந்த பின்பு தான் நம்ம வந்து உண்மையை என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஓகே சார். லாஸ்ட்டாக அந்த பைலட்கிட்டேருந்து வந்த ஒரே மெசேஜ் என்னென்னா, மெயின் மெசேஜ் இருக்குது, எங்களால் லிஃப்ட் பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, டவுன்ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்துருக்காங்க. எப்படி இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் அதுக்கு மேலே ஆக முடியாமல் கீழே விழுற மாதிரி நம்மளால் வீடியோ மூலியமாக பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கும் சார்? அதாவதுங்க, டேக் ஆஃப் ஆகிறதுக்கு என்ஜின் ஓடிட்டு தான் இருந்தது. என்ஜின் வந்து நீங்கள் பார்த்தீங்க, என்ஜின் 2 என்ஜினுமே நம்ம சவுண்டு கேட்டுச்சு பார்த்தீங்களா? 2 என்ஜினும் சவுண்டு கேட்டுச்சு. அப்போ டேக் ஆஃப் ஆகுச்சு. இப்போ டேக் ஆஃப் ஆகும்போதும் ஃபஸ்ட்டு லெவல் அந்த ஒரு பாயிண்ட் வந்து ரன்வேயில் போகிற வரைக்கும் V1 ஸ்பீடு, அந்த V1 ஸ்பீடை கிராஸ் பண்ணி V2 VR போகணும். VR போனால் தான் த்ராட்டில் கொடுத்தா தான் அது மேலே எழும்பும். ஓகே. அப்போ மேலே எழும்பி VR ஸ்பீடு மெயின்டைன் ஆகி அதுக்கப்புறம் V2க்கு போகணும். அப்போ அந்த V2க்கு போகும்போதும் வீட்டுக்கு போன பிறகு தான் அந்த கிளைம்பிங் ஸ்டேஜ், அந்த ரெக்கார்டு ஆல்டிடியூட் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. இது VRலேயே விழுந்துருச்சு. பெரும்பாலான அனலிஸ்ட்டு நம்ம பார்க்குறப்ப என்னென்னா லேண்டிங் கியர் ஓப்பனாக இருக்குது. ஆமாம். ஆக்சுவலாக அது 400 மீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே இழுக்கப்படணும். ஆமாம், அது 100 மீட்டர்ஸ்லேயே உள்ளே இழுத்துக்கலாம். பாதி இது நீங்கள் ரன்வேல ஏறின உடனே அது உள்ளே இழுத்துக்கிறோம். அதனால் வந்து அது இழுக்கலை ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அது வந்து ஓப்பனாக இருக்கும் பொழுது ஃப்ளாப் வந்து ரிட்ராக்ட் ஆகாமல், இல்லை ஃப்ளாப் வந்து மேலே
ரிட்ராக்ட் ஆகாமல் இருந்திருக்கு அப்படின்றத நம்மளுக்கு இன்னும் தெளிவாக தெரியல. அந்த படங்கள் வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியல. ஒருவேளை ஃப்ளாப் வந்து கரெக்டாக இல்லைன்னா, ஃப்ளாப் செட்டிங் கரெக்டாக இல்லைன்னா 5 டிகிரி டு 15 டிகிரிக்குள்ளே தான் அது ஆப்ரேட் ஆகும். ஃப்ளாப்பு இப்படி வெளியே வரும், அப்படி உள்ளே போகும், இப்படி வரும், அப்படி உள்ளே போகும், இப்படி எந்திரிக்கும், இப்படி மூடும். அப்போ அந்த ஃப்ளாப் வந்து இந்த 5 to 15 டிகிரிக்குள்ளே கரெக்டாக டேக் ஆஃப் ஆகிறதுக்காரிய ட்ராகை கொடுக்குறது, லிஃப்ட் கொடுக்கறதுக்கு அளவுக்கு ஃப்ளாப்ஸ் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா லிஃப்ட்டு கிடைக்காது. புரியுது. ஸோ லிஃப்ட் கிடைக்காது. அப்போ லிஃப்ட்டு ஓரளவுக்கு கிளைம் ஆகிறதுக்கு தான் வந்திருக்கு ஒழிய அதுக்கு மேலே அதால் லிஃப்ட் கொடுக்க முடியல. த்ரஸ்ட் இல்லை. இப்போ த்ரஸ்ட் வெயிட் ரேஷியோவில் ஃப்ளைட்டுக்கு த்ரஸ்ட் கிடைக்கல அப்படின்னா அது ஃப்ளைட்டை தூக்கிட்டு பறக்க முடியாது. இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் அப்படின்னா நீங்கள் வந்து 2 என்ஜினும் ஒரே நேரத்தில் ஷட் டவுன் பாசிபிலிட்டி கிடையாது. பேடு ஹிட்டுனாலும் ஒரு என்ஜினில் ஹிட் ஆகிருக்கும், இன்னொரு என்ஜினை வச்சே பறந்து இறங்கிடலாம். இது போயிங் 787 வந்து சிங்கிள் என்ஜின்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் பறக்கக்கூடிய வல்லமை பெற்றது. அதனால் பேடு ஹிட்டு பாசிபிலிட்டியை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பேடு ஹிட்டுனால இது என்ஜின் ஆஃப் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது செகண்ட் ஆப்ஷன் க்ளோஸ். ஓகே. தேர்ட் ஆப்ஷன் என்னென்னா ஃபேடக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதாவது என்ஜின் த்ரஸ்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். அது இது ஃபுல்லி ஆட்டோமேட்டட் டிஜிட்டல் என்ஜின் கண்ட்ரோல் சிஸ்டம். அப்போ இந்த ஃபேடக் சாஃப்ட்வேர் வந்து தான் த்ரஸ்ட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். ஃபேடக் சாஃப்ட்வேரில் ஒருவேளை சாஃப்ட்வேர் கிளிச் ஏற்பட்டாலோ, ஹார்ட்வேர் கிளிச் ஏற்பட்டாலோ, எலக்ட்ரானிக்ஸ் கிளிச் ஏற்பட்டாலோ 2 என்ஜினும் செட்டப் ஆயிரும். என்ஜின் செட்டப் ஆகிறதுக்கு என்னது பேடு ஹிட்டுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம அதை அவாய்ட் பண்ணலாம். இந்த ஃபேடக் சாஃப்ட்வேர் வந்து மூலமாக 2 என்ஜினும் செட்டப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் கிளிச் ஆர் ஹார்ட்வேர் கிளிச் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் கிளிச். அப்படி இருந்தாலும் சென்சார் மூலிமா தெரிய வரும்ல நம்மளுக்கு? இல்லை, தெரிய வரும். அது திடீர்னு ஏதாவது ஒரு மால் ஃபங்க்ஷனிங் ஆச்சுன்னா பெரும்பாலான ஏகப்பட்ட விபத்து அது இந்த ஃபேடக் சாஃப்ட்வேருடைய மேல் ஃபங்க்ஷனிங்னால நடந்திருக்கு. அதனால் அது ஒரு பாசிபிலிட்டியாக 2 இன்ஜினுமே செட் ஆஃப் ஆகிறதுக்கு காரணம் என்ன? ரெண்டாவது, மூணாவது, நாலாவது டவுட் அப்படின்னா உங்களுக்கு ரியர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஆர்சிஜின்னு சொல்லுவாங்க அது. ஓகே. அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ரியருக்கு போயிடுச்சுன்னா, வெயிட் லோடு பேலன்ஸ் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா, ஓவர் வெயிட் ஆயிருந்துச்சுன்னா, நீங்கள் லோட் பண்ணுற வெயிட் ஒன்றும் ஆக்சுவல் வெயிட்டும் வேறு அப்படின்னா இந்த ஃப்ளைட் வந்து த்ரஸ்ட்டு வெயிட் ரேஷியோவில் மாட்டிக்கிச்சு, த்ரஸ்ட்டுக்கு இந்த வெயிட்டை தூக்கிட்டு போக முடியலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. இது அடுத்த ரியர் சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் போகக்கூடிய பாசிபிலிட்டி. இது நடந்துச்சா அப்படின்றத நம்ம எவ்வளோ வெயிட் லோட் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஓவர் வெயிட்டா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டேட்டா வந்தால் தான் தெரியும். இன்னொரு டவுட் இப்போ கிளப்புறாங்க அப்படின்னா என்ன வருது அப்படின்னா டிஸ்கஷனில், ஒருவேளை இந்த டேங்கினுடைய வால்வை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குது. இன்ஜினுக்கு போகிறோம், பைக்கில் போடுவோமே அந்த மாதிரி லாக், அந்த மாதிரி வால்வு இருக்குது. எல்லா வால்வையும் வந்து ஃபில்லப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாஃப் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணி கரெக்டாக ஓப்பனிங் கண்டிஷனில் வைப்பாங்க. அப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஸ்டாஃப் கிளியர் பண்ண பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து ஏர் குரூவே உள்ளே வருவாங்க. ஓகே. அப்போ யாரும் போக முடியாது அதில். அப்போ அந்த இன்ஸ்பெக்ஷனில் இப்போ என்ன டவுட்டு கிளக்கப்படுறாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த வால்வை யாரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, அந்த வால்வ் க்ளோஸ் ஆனதுனால ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பைப்பில் இருந்த ஃபியூயல் மட்டும், பைப்பில் இருந்த ஃபியூயல் மட்டும் 30 to 40 செகண்ட்ஸுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 30 to 40 செகண்ட்ஸுக்கு தான் இந்த ஃபியூயல் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபியூயல் சப்ளை இல்லை. அப்போ ஃபியூயல் சப்ளை பைப்பில் ஒருவேளை வந்து இந்த சேபர்டாச் நடந்திருக்கலாமா? ஆமாம், பார்க்கும்போது நம்ம ஒரு வண்டி பெட்ரோல் இல்லாமல் அடைக்கிற மாதிரி தான் அந்த விமானமும் நம்மளால் பார்க்க முடியுது. அதே தான். அப்போ அப்படி ஒன்று நடந்திருக்கா, வாய்ப்பு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ரேரு. அது நடந்திருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது வந்து இன்வெஸ்டிகேஷனில் தெரியும். அப்போ பைலட் எரரா இல்லை ஹியூமன் எரரா இல்லை டெலிபரேட் அட்டம்ப்டா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதனால் வந்து அந்த ஒரு டவுட்டும் இப்போ கிளப்புறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு அது உண்மைன்றதை நம்ம பார்த்தா தான் தெரிய வரும். அப்போ அல்டிமேட்டாக வந்து த்ரஸ்ட் கிடைக்கல.
த்ரஸ்ட் ஏன் கிடைக்கல, ஃப்ளாப் செட்டிங் கரெக்டாக இல்லை, ஃப்ளாப் செட்டிங் ஒழுங்காக ஒர்க் பண்ணலை, ஃப்ளாப் செட்டிங்கை வந்து கரெக்டாக பண்ண முடியலையா, த்ரஸ்ட் ஏன் கிடைக்கல, ஏன் என்ஜின் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. என்ஜின் போயிடுச்சுன்னா தான் வேறு வழியே இல்லை, த்ரஸ்ட் கிடைக்கல, என்ஜின் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா தான் மேடே மேடே மேடேன்னு சொல்ல முடியும். ஏன்னா ரிக்கார்டு ஆல்டிடியூடே போகலையே. அப்போ அவரால் என்னமே பண்ண முடியாதுன்ற சூழல் வந்த பிறகு தான் மேடே சொல்லியிருக்காரு பைலட்டு. வேறு வழியே இல்லை, எனக்கு என்ஜின் ஒர்க் ஆகலை, த்ரஸ்ட் கிடைக்கல, ஃப்ளைட்டு அப்படியே கீழே போயிட்டே இருக்குது, வேறு வழி இல்லை அப்படின்ற சூழல். அந்த நேரத்தில் வேறு எந்த டிசிஷன் எடுக்க முடியலை அப்படின்ற நிலைமையில் தான் பைலட் வந்து மேடே சொல்லியிருக்காரு. அப்போ இதுக்கான ரீசன் என்னன்றதை ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஓகே சார். இந்த ஏர் இந்தியா விமானத்தை வந்து பார்த்திங்கன்னா போயிங் நிறுவனம் தான் வந்து தயாரிச்சிருக்காங்க. அவங்க வந்து சேஃப்டியான பிளெயின் தயாரிக்கிறதுல அவங்க நம்பர் 1 இருந்தாங்க. இப்போ ஏர்பஸ் கூட போட்டினால வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த சேஃப்டி மெஷர் அது கவனம் செலுத்துறது இல்லை, அவங்க சீக்கிரமாக வந்து பிளெயின்லாம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்றாங்க. ஒரு பக்கம் அந்த போயிங் கம்பெனி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் இருக்கா சார்? இல்லை, அது வந்து ஒரு தியரி இருக்குது. அது வந்து ஒரு விசில் ப்ளோயர் வந்து இதை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது ஃபால்ட்டி பார்ட்ஸு, குவாலிட்டி இல்லாத பார்ட்ஸு, ப்ரொக்யூர்மெண்ட்டு, அவசரமாக கமர்ஷியல் போட்டியில் போகிறதுக்கு குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி விசில் ப்ளோயர் அவர் வந்து இதை வந்து ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் இன்றைக்கி உயிரோடு இல்லை, தானே சுட்டுக்கு செத்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அது எதனால் நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியல, அது உண்மைதானான்னு தெரியாது. அப்போ குற்றச்சாட்டுகள் இருக்க தான் செய்யும். அது வந்து மேபி பெரிய மார்க்கெட்டில் அது ஒவ்வொரும் பெரிய பில்லியன் டாலர்ஸ் மார்க்கெட்டு. அப்போ அப்படி போகும்போதும் இந்த மார்க்கெட்டில் இந்த மாதிரி குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டாங்க. நான் போயிங் விசிட் பண்ணியிருக்கேன். ஓகே, போயிங்குடைய 21 ஏக்கர் ஹேங்கருக்கு போயிருக்கேன். போயிங் இதே ட்ரீம் லைனர் ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். கலாம் சார் நானும் சியாட்டில் போனோம். சியாட்டிலில் போய் போயிங் ஏர்க்ராஃப்ட் வந்து கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் லைனு 21 ஏக்கரில் ஹேங்கர் இருக்குது. அப்போ எப்படி அவங்க மேனுஃபேக்சர் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஒரு ஏர்க்ராஃப்டை வடிவமைக்கிறாங்க, எப்படி ஏர்க்ராஃப்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபுல்லாக நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்துல் கலாம் சாரோட போய் சியாட்டிலில் போய் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். இது வெரி ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். உள்ளே எப்படி நடக்குது நம்மளுக்கு தெரியாது. அதேமாரி ஒரு பக்கம் வந்து இது 11 வருட பழைய பிளெயின், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் கரெக்டான செக்கிங்லாம் பண்ணலை, மேபி பழுதடைஞ்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்தமாதிரி ஏரோப்ளைனுக்கு நேரங்காலம்லாம் இருக்கா, இத்தனை வருஷம் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் இது உங்களுக்கு வந்து ஒரு ஃபால்ட்டி பார்ட்ஸ் இருந்தால் கூட சப்சிஸ்டம் சரியில்லை, வயரிங் சரியில்லை அப்படின்னா சிஸ்டம் ஒர்க் ஆகாது. அப்போ உடனடியாக ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ணி அதை டெஸ்டிங் பண்ணி அதுக்குன்னு ஒரு எஸ்ஓபி வச்சுருக்காங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதனால் வந்து அதிலெலாம் வந்து பழசு புதுசு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. அது நம்மளோட மைண்ட் செட். அது பழைய ஏர்க்ராஃப்டை போட்டான், அது வந்து அதனால் ஒர்க்காக போயிடும். அது எப்படி அது ஃப்ளைட்டில் போகிறப்ப ஈவன் சிங்கிள் பார்ட் ஒர்க் இல்லைனாலும் அது பெரிய ஒரு அது வந்து அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அது வந்து தே வில் டேக் அட்மோஸ்ட் ப்ரிகாஷன், தே வில் டேக் அட்மோஸ்ட் இதையும் தாண்டி ஹியூமன் எரர், பைலட் எரர், இதெல்லாம் டிசிஷன் மேக்கிங். என்ன டிசிஷனில் அதாவது த்ரஸ்ட் வெயிட் ரேஷியோவுக்கு என்ன ஸ்பீடு கொடுக்கணும் அப்படின்றது நம்ம டிசிஷன். ஓகே, பைலட்டுடைய டிசிஷன். அதில் லேசாக மாறுபட்டாலும் போயிடுவேன். புரியுது சார். அப்போ பிளாக் பாக்ஸ் பற்றி விசாரிக்கும் போது கேள்விப்பட்டேன், அது எவ்வளோ நெருப்பு பட்டாலுமே, எவ்வளோ தண்ணி கடல் கொடியில் போனாலுமே எதுவுமே ஆகாது, எவ்வளோ வெயிட் பட்டாலுமே அது உடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மெத்தடை ஏன் ஃபியூல் டேங்க்குமே கொண்டு வரலாம்ல? ஏன்னா இந்த விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா விழுந்த உடனே ஃபியூல் டேங்க் பிளாஸ்ட் ஆனதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ உயிர் சேதம் அடைஞ்சிச்சு. இதே ஸ்ட்ராங்கு அந்த இதெல்லாம் அந்த குவாலிட்டிலாம் வந்து ஃபியூல் டேங்க் 2 பக்கமே கொண்டு வந்தால் மேபி உளுந்தா உடையாத மாதிரி ரெடி பண்ணலாம், ஐடியா கொண்டு வரலாம் சார். அதாவது நீங்கள் வந்து ஒரு தீயை வந்து ஒரு மெட்டலில் பாய்ச்சறதுக்கும் பஸ்ட் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. புரியுது. பாஸ்ட் ஆகிறது வந்து உங்களுக்கு கேஸ் ஃபார்மேஷன் ஆகி அதனுடைய ப்ரெஷரில் வெடிச்சிடும். அது எதை போட்டாலும் வெடிக்கும். அது புரியுது. நீங்கள் வந்து இப்போ ஒரு மெட்டல் இருக்குது, இந்த மெட்டல் வந்து ரேர் எர்த் மினரலில் பண்ணுறாங்க, இல்லை வந்து இந்த மெட்டலில் சில மெட்டல் வந்து ரேர் எர்த் மினரலில் பண்ணக்கூடிய மெட்டல் வந்து 4000 டிகிரி சென்டிகிரேடு
நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராக்கெட்டில் நீங்கள் வந்து மேலேருந்து வரக்கூடிய ராக்கெட் வந்து அட்மாஸ்பியரிக் ரீஜனுக்குள்ளே வந்தால் 4000 டிகிரி செல்சியஸை கூட தாங்கும். கண்டிப்பாக அந்த மெட்டல் தாங்கக்கூடிய அளவு இருக்கும். அது வந்து உராய்வு ஏற்படக்கூடிய லெவல். அது அந்த இடத்துல தீ பிடிக்காது. அது வேறு. ஆனால் ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னருக்குள்ளே ஒரு ஹிட்டான பிறகு அந்த கேஸ் ஃபார்மேஷன் ஆகி ப்ரெஷர் கூடுச்சு அப்படின்னா வெடிச்சிடும். அதை நீங்கள் தடுக்க முடியாது. அது வேறு, இது வேறு சினாரியோ, இது வேறு சினாரியோ. அதனால் வந்து அது நம்ம மேக்ஸிமம் இருக்கக்கூடிய அனைத்து மெட்டல்களுமே வந்து கார்பன் காம்போசிட் தான். இப்போ மேக்ஸிமம் வந்து என்டையர் ஏர்க்ராஃப்டே மோர் தென் 60% ஏர்க்ராஃப்ட் ஏர் ஃப்ரேம் வந்து கார்பன் காம்போசிட். அப்போ லைட் வெயிட், ஸ்ட்ராங்கு, அதே நேரத்தில் வெரி ஸ்ட்ராங். லைட் வெயிட்டாக இருக்கும், வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும், வெதருமே வந்து ரொம்ப ரகடாக இருக்கும். ஆமாம், இதெல்லாம் வந்து ஏர் ஃப்ரேம் வந்து அதனுடைய அப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே சார். இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் மட்டுமே நிறைய ஆக்சிடென்ட் பார்க்க முடியுது. 2020 வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபத்து நடந்துச்சு, அதில் 29 பேர் பலியானாங்க. இந்த நிறுவனத்தில் மட்டுமே கண்டினியூ நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? ஏர் இந்தியா வந்து ஒன்லி ஆப்ரேட்டிங் ஏர்லைன் தானே. ஏர் இந்தியாவோ, இண்டிகோவோ, ஸ்பைஸ் ஜெட்டோ, இல்லை விஸ்தாராவோ, இவங்கெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் ஏர்லைன்ஸ். மெஷின் யாருடையது? மெஷின் வந்து மேடு பை அமெரிக்கா. மெஷின் இஸ் மேடு பை போயிங். மெஷின் இஸ் மேடு பை ஏர்பஸ். ஓகே. என்ஜின் இஸ் மேடு பை ஜி. அப்போ ஒவ்வொரு கம்பெனியும் தனித்தனி கம்பெனி, ஸ்னக்மா, இப்படி வந்து பல்வேறு கம்பெனிகள் இணைந்த கூட்டு முயற்சி அது. புரியுது. அதனால் வந்து மெஷினை வந்து ஃப்ளையிங் மெஷினை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃப்ளையிங் மெஷின் should be capable of flying in any condition with redundancy. அப்போ ரிடண்டன்சியோட எந்த சூழல் வந்தாலும் அது வந்து பறக்கணும். எந்த சூழல் வந்தாலும் பறக்கணும். அங்கேயே ஒரு கிரிட்டிக்கல் ஃபெயிலியர் வந்தால் கூட அதை சமாளித்து பறந்து சேஃபாக லேண்ட் ஆகிற அளவுக்கு அந்த சிஸ்டம் டிசைன் பண்ணிருக்கு. இப்போ மக்கள் எல்லாருமே விமானத்தில் பயணம் பண்ணுறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. பேசும்போதும் அந்தமாரி வாடிக்கையாக பார்க்க விடுது. அந்தமாரி பேசுகிறவங்க, அந்தமாரி நினைக்கிறவங்களுக்குலாம் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? உலகத்திலேயே சேஃபான பயணம்னா விமான பயணம் தான் ஃபஸ்ட்டு. நம்ம வந்து இன்றைக்கி மீடியாக்கள் வந்த பிறகு இதை பற்றிய விழிப்புணர்ச்சி வந்து எதனால் நடந்துச்சு அப்படின்றது, எத்தனையோ விமான விபத்துகள் நடக்குது, எதனால் நடந்துச்சு அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பேசுகிறப்ப, ஓ இப்படிலாம் இருக்கா, இப்படிலாம் இருக்கா, ஓ மேடேன்னா பாதி பேருக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும்? பிளாக் பாக்ஸ் மேடேலாம் இப்போ தான் தெரியும். பேன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ இதெல்லாம் வந்து மீடியாவுடைய தாக்கங்கள் அதிகமாக அவேர்னஸ் அதிகமாகுது. அவேர்னஸ் அதிகமாகுது அப்படின்னா வந்து இதில் வந்து மக்கள் வந்து அதிகமாக நம்பிக்கை வைக்கக்கூடிய ஃப்ளைட் அப்படின்னா பயணம்னா விமான பயணம் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரயில், அதுக்கப்புறம் பஸ்ஸு, அதுக்கப்புறம் காரு, அதுக்கப்புறம் பைக்கு. அப்போ வந்து விபத்துன்றது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஆனால் அந்த விபத்தை தவிர்ப்பதற்கு எடுக்கக்கூடிய மெஷர் வந்து விமானத்தில் ரொம்ப அதிகம். 241 பேர் இறந்து நான் கூட அந்த ஒருத்தர் தப்பிச்சார். அவர் தான் எமர்ஜென்சி டோரை ஓப்பன் பண்ணி விழுந்துட்டார் நினச்சேன். ஆனால் அவர் சொல்லியிருக்காரு அதை தானாக தூக்கி எரிஞ்சு விழுந்து உடையும் போதும் தானாக அவர் வெளியே வந்து விழுந்திருக்காரு போல தெரியுது. அப்போ அது வந்து கடவுள் அவரை காப்பாற்றிருக்காரு. ஸோ அதனால் வந்து எப்படி ஏன்னா மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் அது வந்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் போய் ஹிட் ஆகுது. மிகப்பெரிய தீ, அதையும் தாண்டி ஒருத்தர் தனியாக வந்து விழுகிறாரு அப்படின்னா அது மிராக்குலஸ். ஹாஸ்டல்லே பார்த்தோம் நிறைய பேர் தீ விபத்தில் தாங்க முடியாமல் மேலே கீழே குதிச்சு ஹாஸ்டல்லேருந்தே குதிக்கிறாங்க. ஆமாம். அப்போ இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்த முடிஞ்சுச்சா? அவங்க ஹாஸ்டலில் பசங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. என்னடா திடீர்னு டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்குது, தீ எங்கே பார்த்தாலும் தீயாக இருக்குது, அவனால் தாங்க முடியாமல் குதிக்கிறானே பாவம். அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பசங்க எதிர்பார்த்தாங்களா? இல்லை அவங்க விமான பயணத்தில் போனாங்களா? இல்லையே. அதனால் வந்து ஆக்சிடெண்ட் இஸ் ஆக்சிடெண்ட். அது வந்து தெர் இஸ் நோ. பட் ஆனால் இதை தவிர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் அந்தந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு உண்டு. அவங்க வந்து இனிமேலும் இந்த ரிசல்ட்டு கரெக்டாக பப்ளிஷ் ஆச்சுன்னா ஒட்டுமொத்த போயிங்காக இருக்கட்டும், ஏர்பஸ்ஸாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் ஏவியேஷன் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், இந்தியன் ஏவியேஷன் அத்தாரிட்டி, டிஜிசிஏ, அதாவது ஏர்க்ராஃப்ட் ஆக்சிடெண்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ, இவங்க எல்லாருமே வந்து அதை ஸ்டடி பண்ணி இதனுடைய ரிசல்ட் வெளியே வரணும்.
மக்களுக்கும் எதனால் நடந்துச்சுன்னு தெரியணும். அது வெளிப்படையாக வந்துடும்ல சார்? வரும் கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக வந்து ஏன்னா மக்களுக்கு நீங்கள் முதல்ல விழுந்துருச்சுன்னு பயமுறுத்திட்டீங்க. இப்போ ரிசல்ட் வரும்போது சொல்லணும்ல, மக்களுக்கு சொல்கிறது தானே தெரியும். ஓ இதனால தான். அப்போ அந்த பொறுப்பு வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அது கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா நம்மளுக்கு எதனால் அப்படின்றத ஸோ தட் இனிமேல் இந்த விபத்து நிகழாமல் பாதுகாக்கக்கூடிய லெவலில் தான் எல்லாமே ஃபெயிலியர் அனாலிசிஸ் நடக்கும். கண்டிப்பாக விமான பயணம் பாதுகாப்பானது. எனவே மக்கள் பயப்பட தேவையில்லை. ஓகே சார், இவ்வளோ கேட்டீங்களுக்கு ரொம்ப அழகாக ஆழமாக பதில் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. நம்ம ரஹமத் அண்ட் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்ருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49500 ரூபாய் தான். உங்கள் வீட்டுக்கு ரொம்ப கம்மியான விலையில் இன்வெர்ட்டர் பேட்டரியும் வாங்குறதுக்கு இப்போவே ஆலிவ் பவர் இன்வெர்ட்டருக்கு கால் பண்ணுங்கள்.